வணக்க மக்களே! இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு ஒரு ஐபிஓ அலாட் ஆகுது அப்படின்ற மாரினா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணி நம்ம அதிக ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 135 ஷேர்ஸ் வந்து மீஷோ மூலியமா வந்து நம்மளுக்கு நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதில வந்து நம்மளுக்கு 135 ஷேர்ஸ் வந்து அலாட் ஆயிருந்துச்சு. அதாவது நம்ம ஒரு 15,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில வந்து நம்ம அலாட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அது நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, நல்ல ரிட்டர்ன்ஸே குடுத்துச்சு. ஒரு 50% வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ண 15,000 மட்டுமே எடுத்துட்டோம். ஓகேங்களா? எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட் இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 8,000 இருக்கு இல்லைங்க. இங்க பாருங்க. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 8,000 இருக்குல்ல. இது வந்து நம்மளுக்கு வெறும் ப்ராஃபிட் வந்து கிடைச்சது அப்போ. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அத வந்து வெறும் 8,000 வந்து ப்ராஃபிட்டா நம்ம எடுத்துட்டு வரல. எடுத்துட்டு வந்து ஏன் எடுத்துட்டு வரல? நம்மளுக்கு வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். மீஷோ வந்து நல்ல க்ரோ கிடைக்கும் அப்படின்ற மாரி. அதனால அதே வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய கேப்பிட்டல மட்டும் எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிற ப்ராஃபிட்ட அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டோம். அதாவது 75 ஷேர்ஸ் குவான்டிட்டி இருக்கு இல்லைங்களா? 75 ஷேர்ஸ் வந்து அத அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டோம். அந்த 75 ஷேர்ஸ் வந்து 800 இருந்துச்சு. சாரி 8,000 இருந்துச்சு இல்லைங்களா? அந்த 8,000 வந்து இப்போ நம்மளுக்கு கரண்ட் வேல்யூ வந்து அரௌண்ட் 18,000. அதாவது வந்து 100% 112% வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் குடுத்துருக்கு. அதாவது வந்து ஒரு 1 வீக்குள்ளவே. ஓகேங்களா? ஏன் நம்ம இத ஹோல்ட் பண்ணோம் அப்படின்ற மெயின் ரீசன் என்னன்னா, இத நம்ம அனலைஸ் பண்ணோம். மீஷோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ரெகுலர் ஆக்டிவிட்டியா மக்கள் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அதனால வந்து அதோட ப்ராஃபிட் நல்லா இருக்கு. நல்ல குட்வில் இருக்கு. அதனால வந்து அத ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? இந்த மாரி தான் நம்மளுக்கு மீஷோ அலர்ட் ஆனாலுமே, நம்ம வந்து அந்த ஷேர்ஸ வந்து நாம வந்து என்னன்னா, நம்ம வந்து அந்த மொத்த ஷேர்ஸும் ஹோல்ட் பண்ணேன். பட் ஆனா எனக்கு வந்து என்னன்னா, நெக்ஸ்ட் ஐபிஓ ப்ராசஸ்க்கு வந்து அந்த அமௌண்ட் தேவைப்படுதுனால நான் என்ன பண்ணேன், கேப்பிட்டல மட்டும் எடுத்துட்டேன். நான் வந்து மொத்தமா எடுக்கலான்னு தான் இருந்தேன். பட் ஆனா அனலைஸ் பண்ணும்போது எனக்கு இது வந்து தெரிஞ்சது. இந்த ஷேர் வந்து நல்லா க்ரோ ஆகும் அப்படின்றதுனால, நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த வந்து நம்ம 8,000 அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். 75 ஷேர்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணோம். ஒரு 50% ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டோம். நம்மளுக்கு கேப்பிட்டல எடுத்துட்டு. அது வந்து இன்னைக்கு என்னன்னா, நம்மளுக்கு வந்து அதையும் தாண்டி ஒரு 100% வந்து அரௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து வெறும் ப்ராஃபிட் மட்டுமே 18,000 கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது வந்து நம்ம இதோட அனலைஸ் மட்டும் பார்க்கலாம். இங்க பாருங்க. இன்னைக்கு வந்து இந்த மீஷோவோட ஷேர்ஸ் அதாவது இன்னைக்கு கரண்ட் டேட் படி என்னன்னா, ஹையஸ்ட் ஹைன்னு இருக்கு இல்லைங்களா? 254.4 வரைக்கும் ஹையஸ்ட் அதாவது வந்து அது வந்து ₹111 இருந்த ஐபிஓ அலாட் ஆகும்போது அந்த இருந்த அதாவது நம்ம வந்து ₹111 தான் நம்மளுக்கு ஐபிஓ அலாட் ஆச்சு. அந்த ரேஞ்சில இருந்த ஷேரு இப்போ வந்து அதாவது ஒரு 1 வீக்லயே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா எல்ஜி பார்த்துருந்தோம். வந்து நல்லா க்ரோத் கிடைச்சது. ஃப்ரீஸ் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க இல்லைங்களா? ரொம்ப ரொம்ப ஹை வேல்யூ போயிடுச்சு அப்படின்ற அதையும்லாம் தாண்டி வந்து மீஷோ வந்து ஒரு நல்ல க்ரோத் நம்மளுக்கு வந்து குடுத்துருக்கு. ஏன் இந்த முக்கியமான இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னா, நீங்க வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஐபிஓ அலாட் ஆகும்போது, அது ஒரு நல்ல கம்பெனி ஷேர் அப்படின்ற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க தாராளமா வந்து அத ஹோல்ட் பண்ணலாம். ஒரு 10 நாள் இல்ல 1 மந்த் கூட ஹோல்ட் பண்ணலாம். இல்ல வந்து நல்ல ஒரு ஒரு 6 மந்த் கூட அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க கற்பனையே நெனச்சு பாக்காத அளவுலாம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும். இதுவே பாருங்க நம்ம ₹100 இருந்து அப்படியே வந்து என்னன்னா 150% வந்து உங்களுக்கு வந்து இது கிடைச்சது. டபுளா அதாவது டபுள்னா என்னது 200 சொல்லுவாங்களா? 250 வரைக்குமே அது நல்ல குரோத் கிடைச்சிருக்கு. அதான் பாருங்க சார்ட் பாருங்க. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நேத்து வந்து என்னன்னா, இந்த இது பாருங்க. இது வந்து என்னன்னா அதே மாரி தான் நெறைய வந்து நம்ப இந்த இடம் பாருங்க. நேத்து வந்து இது என்னன்னா 160 ரேஞ்சில வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னாலனா, சேம் இதே நம்ப இதுவும் நடந்துச்சு இல்லைங்களா? ஆப்க்கு நடந்த சேம் கான்செப்ட் தான் என்னன்னா, நல்லா ஹை வேல்யூ போயிட்டதுனால ஒரு 1 வீக்ல ஹை வேல்யூ போனதால, இத அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அதாவது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது, இங்க பாருங்க. இன்னைக்கே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது என்னன்னா, இன்னைக்குமே நேத்த விட இன்னைக்கு நல்ல ஹை ப்ராஃபிட்லயே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மாரி ஓப்பன் பாருங்க. 226ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நேத்து வந்து க்ளோஸ் ஆனது பாருங்க. 216ல க்ளோஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? க்ளோஸ் ஒரே நிமிஷம் இருங்க. அப்படியே இருங்க. இங்க பாருங்க. நேத்து வந்து 216ல ஸ்டார்ட் ஆகி, இன்னைக்கு வந்து நேத்து 216ல வந்து க்ளோஸ் ஆயிட்டு, இன்னைக்கு வந்து ஒரு ₹10 இன்க்ரீஸ்ல வந்து நல்லா இதுவாயிடுச்சு. ஆனாலுமே இந்த பாருங்க, இந்த மூமெண்டம் என்ன இந்த ஷேரோட மூவ்மெண்ட் பாருங்க. மார்னிங் வந்து ஹைல போயிட்டு ஒரு ₹10 ஹைல போச்சு. மறுபடியும் ஃபுல் டவுன். இங்க பாருங்க. லோ வந்து ₹206 வரைக்கும் லோல போயிருக்கு. இதுதான் வந்து இந்த சார்ட்டோடைய இங்க பாருங்க. இவ்ளோ லோல போன ஷேர்ஸ் வந்து இந்த லோ வரைக்கும் போயிட்டு இந்த எந்த இடத்துல ஏறுது பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து
நம்மளுடைய சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து சார்ட்டோடைய இது போட்டிருப்போம், கேண்டிலோடைய வீடியோ போட்டிருப்போம். அந்த கேண்டிலில் பாருங்கள், க்ரீன் கேண்டில் வந்து கண்டினியூஸாக ஆகுதுன்னா அது வந்து க்ரோத் நல்லா ஹையில் போக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம மீனிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷேர்ஸ்லாம் இது பண்ணியிருப்போம், அனலைஸ் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த க்ரீன் கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது இந்த பேஸ் வந்து எப்படின்னா ஒரு 210 ருபீஸில் அந்த இடத்த அட்லீஸ்ட் அந்த இடம் உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ பிகினராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிடலாம், கண்டிப்பாக இந்த இடத்துல ஏறப்போகுது அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரியே தான் இங்கே பாருங்கள். அடுத்தது சில டவுன்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஒன்ஸ் வந்து அது நீங்கள் வந்து ட்ரெண்டிங்கை வந்து அப் ட்ரெண்டிங்கை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே அது வந்து நல்ல க்ரோத். இங்கே பாருங்கள் 250 ரேஞ்செலாம் போயிட்டு நீங்கள் ஒன் டேலே வந்து நல்ல அட்லீஸ்ட் அந்த டைமில் வந்து ஒரு 10,000 அப்படி இல்லாமல் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாவே ஒரு 20% உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மாதிரி கிடச்சிட்டு இருக்கும். நல்ல க்ரோத்து. இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களா ஒரு 200லேருந்து 250 வரைக்கும் போயிருக்கு. அதாவது அப்படியே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூ வந்து இன்னும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது அப்படியே வந்து 15,000 மாறி இருக்கும். அதாவது ஒன் டேலே உங்களுக்கு 5,000 கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேங்களா, அது வந்து வெறும் 10,000லேயே. இதுவே நீங்கள் வந்து 20, 30 அப்படின்ற மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட் வந்து மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஓகேங்களா, ஏன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மெயினாக வந்து நான் சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் நம்ம ஒரு ஐபிஓ அலாட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து எப்படி அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.